இப்போ எலைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தபடி எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் எடுத்தது சரியான கால் போல சார். எஸ்எல்ல எடுக்கல, மேலே எஸ்எல்ல எடுக்கலாம், அழகாக போச்சு. இது வந்து இப்போ நம்ம பார்க்குறது கால் ஆப்ஷன். லெஃப்ட் சைடில் இருக்கிறது கால் ஆப்ஷன், ரைட் சைடில் இருக்கிறது புட் ஆப்ஷன். சரியா? நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு பையர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். பையிங் நம்ம எடுக்கணும்னா எப்பப்போலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு எலைட் இண்டிகேட்டரில் இந்த மாதிரி பாக்ஸஸ் 2 பாக்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த பாக்ஸஸில் தான் நமக்கு வந்து பை செல் எல்லாமே வந்து நடக்கும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இறங்குது அப்படின்னா இங்கே ஏதாவது ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா முக்கியமாக ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகி கிளம்புறது எதுக்காக அப்படின்னா நம்ம கொடுக்குற ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பாக்ஸுக்கு பாட்டமில் வரும் ஸ்டாப் லாஸ். அதுக்காக தான். நம்ம இங்கேயே எடுத்துட்டோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்? பாட்டமில் தான் போடணும். அப்போ பெருசாக வரும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் நம்மளால் கொடுக்க முடியாதுன்றதுனால பக்கத்தில் வரும்போது எடுப்போம். இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி பெரிய பாக்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பெரிய பாக்ஸாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு பெருசாக என்னைக்கெல்லாம் மாட்டுதோ அன்றைக்கி பக்கத்தில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த பாக்ஸை நாம் அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் டேக்கு. அப்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்போ பெருசாக இருக்கோ இல்லையோ இவ்வளோ பெரிய பாக்ஸ் இல்லாமல் அது எங்கே வந்து திரும்பும்னா மோஸ்ட்லி இந்த பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா அந்த இடத்துல வந்து தான் திரும்பும். ஸோ நம்ம மேலேயே அன்றைக்கி அவசரப்பட்டு போடாமல் கொஞ்சம் பாட்டமில் வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க பாக்ஸை இது கூட கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு பக்கம் நீங்கள் பை எடுக்கிறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஆப்ஷன் இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு புட் ஆப்ஷனில் பை வருதுன்னா கால் ஆப்ஷன் செல் ஆகணும் கண்டிப்பாக. இல்லை கால் ஆப்ஷனில் பை வருதுன்னா புட் ஆப்ஷன் செல் வரணும். இந்த மாதிரி கண்டிப்பாக செல்லிங்க்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா எப்படி பை வந்து பாட்டம்லேருந்து இப்படி ஏறி இறங்குதோ அதே மாதிரி செல் வந்து டாப்லேருந்து ஏறி இது வரைக்கும் வரலாம். அப்படி இல்லைனா வெளியே இந்த 2 பாக்ஸுக்கும் வெளியே இருந்து இறங்கி கீழே இறங்கலாம். அப்போது இது எப்படி எந்த காம்பினேஷனில் வேணால் கிடைக்கலாம். ஒன்று இந்த மாதிரி இது உள்ளவே ட்ரேட் ஆகிட்டு இது வெளியே ட்ரேட் ஆகலாம். இல்லை இது வெளியே ட்ரேட் ஆகிட்டு இது 2 பாக்ஸுமே சேர்த்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இது 2 பாக்ஸுமே சேர்த்து ரெசிஸ்டன்ஸாகவும் எடுக்கலாம். சரிங்களா? 2 விதமாகவும் எந்த காம்பினேஷனில் வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ இதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கேண்டிலுக்குள்ளே இன்னொரு கேண்டில் ரன் ஆகும், அது பெரிய பிக் கேண்டில் இல்லையா? அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் நம்ம டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேண்டுடைய சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிரே பேண்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை செல் எடுத்துக்கலாம். இல்லை கிரே பேண்டு என்ன ஆகுது ஒருவேளை சப்போர்ட்டில் இப்படி இருந்ததுன்னா நீங்கள் கிரே பேண்டு பிரேக் அவுட் ஆகி சுத்தமாக வெளியே வரட்டும். இந்த லோவும் கட் பண்ணும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ லோ கட் ஆகும்போது உங்களுக்கு இவ்வளோ தூரம் கீழே இறங்குச்சுன்னா கால் ஆப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி மேலே ஏறி இருக்கும் இல்லையா? ஆனால் சும்மா ஒன்றும் ஏறாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று இதில் வந்து நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன், இது கட்டாக இப்படி போகிற மாதிரி. அதே டைமில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பர்பிள் லைனில் கிடைக்கலாம், இல்லை க்ரீன் லைனில் கிடைக்கலாம், இல்லைனா இங்கேருந்து கிளம்பி இப்படி பவுன்ஸ் ஆகி கூட போகலாம். இந்த இடம் இது சப்போர்ட் எடுக்கும்போது இது ரெசிஸ்டன்ஸாக இங்கே ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷனில் கிடைச்சா 2 மேட்ச் ஆனால் என்ட்ரி எடுங்க, இல்லைனா எடுக்க வேண்டாம். இவ்வளோ தான் மொத்தமே எலைட்டில் இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர். இவ்வளோ தான். இதை தாண்டி நமக்கு வேறு எதுவும் கிடையவே கிடையாது. இதில் பக்கத்தில் இருக்க பாக்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி. இது ரெசிஸ்டன்ஸுக்கும் இதே தான். ஒருவேளை ரெசிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெசிஸ்டன்ஸுக்கும் இதே தான் யூஸ் பண்ணணும். இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இறங்கலாம். புரியுதா? இந்த பாக்ஸ் வந்து பக்கத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? சப்போர்ட்டாக உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு கிடைக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த என்ட்ரி எந்த மாதிரி என்ட்ரி? இன்றைக்கி நம்ம எடுத்த என்ட்ரி பாக்ஸ் பாட்டமில் இருந்தது. நமக்கு மோஸ்ட்லி இந்த க்ரீன் இந்த மாதிரி பாட்டமில் வரும்போது பிளாக் லைன் அது கூட கம்பைனாக இருந்துச்சுன்னா பிளாக் லைனில் டேப் பண்ணும்போது எடுப்போம். எல்லாத்துக்கும் லாஸ்ட்டில் லோவில் ப்ளூ லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுப்போம். சரியா? இன்றைக்கி நம்ம எடுத்த என்ட்ரி 24 என்ட்ரியா 28 என்ட்ரியா 28 தான் என்ட்ரி சொல்லியிருந்தேன். 28 என்ட்ரி எடுத்திருந்தோம். 28லேருந்து 8 பாயிண்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் கிடச்சிது நமக்கு. ஆக்சுவலாக நம்ம எடுக்கணும்னா எங்கே எடுத்திருப்போம்? இந்த லைனில் எடுக்கணும் இல்லையா? இந்த லைனில் எடுப்போம். அப்படி பார்த்தா ஒரு 7 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கிடச்சிது. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம இந்த லோலியே ஸ்டாப் லாஸை போட்டுக்க முடியும், இங்கேயே போட்டுக்க முடியும். 24 நீங்கள் எடுக்கும்போது 24 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருந்துச்சு இல்லையா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு 24 ஏன் ஸ்டாப் லாஸாக கொடுக்கணும்? அதுக்கு கீழே அது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் புட் ஆப்ஷன் இருந்துச்சு நமக்கு. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 24 950 இது கரெக்டாக உங்களுக்கு என்ன ஆச்சு? ரெசிஸ்டன்ஸ் தெரியுதா? ஆமாம். இப்போ பக்கத்தில் இருக்க பாக்ஸ் உங்களுக்கு பெரிய நம்ம கரண்ட் பாக்ஸ் ரொம்ப பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா பக்கத்தில் சின்ன பாக்ஸ் இருந்தால் நடுவில் உள்ள கம்பைன் பண்ணிக்கிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்க பாக்ஸே ரொம்ப பெருசு தான். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? அந்த லோவை கட் பண்ணிடுச்சு. திரும்ப அது எங்கே வந்து டேப் பண்ணுது? இந்த பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன ஆகும்? இதுதானே ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக இந்த கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே என்ன ஆச்சு?
கால் சைடு டேப் பண்ணி கிடைக்கும். 25 200 எடுத்தோமா? 200 சார். சேம் டைம் உங்களுக்கு லோ வந்து என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கு அதே டைம். இது என்ன டைமு? காலைல 9:45 சரியா? 9:45க்கு உங்களுக்கு லோ வந்து லோ டேப் வந்து பண்ணிருக்குது. 25.85. ஸோ அதுதான் லோ. அங்கே தான் நீங்கள் என்ட்ரி போட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் தான் லோவில் பிடிச்சது இல்லை, வேறு யாரும் இல்லை. ஆமாமா. மற்ற எல்லாம் மேலேயே 28லேருந்தே போட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். 28 33லேருந்தே மாட்டிகிட்டு இருந்தோம். நினச்சேன் இந்த பேண்டை டேப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோம்னு நினச்சேன். அது அப்படியே இறங்கி வந்தான். சரி, நான் இன்னொரு விஷயம் யோசிச்சிருந்தேன். இவன் எங்கே இங்கே வந்து டேப் பண்ணிட்டு கிளம்புவானோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். அங்கே வந்தால் கண்டிப்பாக இவன் லோ வரைக்கும் வந்து இங்கேருந்து தான் போயிருக்கும். ம். அதனால தான் நான் இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணாமல் வெயிட் பண்ணேன். அது அப்படியே இங்கேருந்தே கிளம்பிடுச்சு. அதே மாதிரி நம்ம இன்னொரு கால் என்ன எடுத்தோம்? நான் எடுத்தது என்ன, வேறு யாரும் நீங்க எடுத்தீங்கன்னு எடுத்தது தெரியல. 2500. 100 ஆமாம், 100 2500 2500 எடுத்திருந்தோம். 2500 அதுவும் எடுக்கும்போது கரெக்டா பார்த்தீங்கன்னா டேப் அது 60 பண்ணிருக்கோம். ரூபா ரேஞ்சில் இருக்க ப்ரீமியம். ஸோ 60 ரூபா ரேஞ்சில் இருக்க ப்ரீமியம்னா நம்ம ஒரு 50 ரூபாலையாவது பார்க்கணும் இல்லையா ஆப்போசிட்டில் அது இறங்குதான்ட்டு. ம். ஸோ எக்ஸாக்டாக அது உங்களுக்கு 25 50. ம். இந்த அந்த ப்ரீமியம்க்கு எப்படி ஒரு பின்பார் கிடச்சிதோ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு என்ன கிடச்சிது, ஒரு பின்பார் பின்பார் கிடைச்சிருக்கு. கிடச்சிடுச்சு. பக்கத்துலேயே க்ரீன் லைன் இருக்குது. க்ரீன் லைனை தாண்டி இது மேலே போகிறது இல்லை. ஏன்னா க்ரீன் லைன் கூட எது கம்பைன் ஆயிருக்கு, பேண்டு கம்பைன் ஆகிடுச்சு. பேண்ட். ஸோ எப்படியோ ரெண்டுமே உடச்சி பேண்டே தடுத்து விட்டுரும். அதில் க்ரீன் லைன் வேறு, கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. எதுவும் எல்லாமே இது பையில் இருக்குது. இன்றைக்கி 100% வந்து நமக்கு கால் ஆப்ஷன் பையில் தான் இருக்குது, பை ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஆமா. கீழே இறங்கினாலும் ஆவரேஜ் பண்ணக்கூடிய லெவல்ஸ் தான் நமக்கு இருந்தது. புட் ஆப்ஷன் எல்லாமே லோவில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்தது. இப்போது இந்த சைஸ் பாக்ஸ் பெருசாக இருக்குல்ல, பக்கத்தில் இருக்க பாக்ஸ் நமக்கு கணக்கு தானே சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஆமா, பாக்ஸ் நம்ம கரண்ட் டேக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தானே ஆகணும். சின்னதாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கூடாது, பெருசாக இருந்தாலும் எடுத்துக்கணும், வேறு வழி இல்லை. ஓகே சரியா, சார். பெருசாக இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கிட்டு வேறு இன்னி கரண்ட் டே பாக்ஸ் சின்னதாக ஏதாவது கிடைக்குதா, நமக்கு இந்த இடத்துல ஏதாவது என்ட்ரி எடுத்தோம்னா கரண்ட் டே பாக்ஸுக்கு மேலே இந்த பாக்ஸுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், செல்லிங்க்கு, ஓகே. ஆப்ஷன் செல்லிங்க்கு. ஸோ மொத்தமே இவ்வளோ தான். இதில் வேறு எந்த காம்பினேஷனும் இல்லை. ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எது பை ஸ்ட்ரக்சரில் இருக்குது எது செல் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே போடணுமோ அதை காட்டுற ஸ்டாப் லாஸை போட்டுட்டு கண்ணை மூடிட்டு உட்காரணும். டார்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறது நம்ம நிஃப்டி டார்கெட் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இதுலேயும் டார்கெட் எப்படி போகுன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இப்போ இங்கே கிளம்புச்சுன்னா இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுச்சு, பக்கத்து பாக்ஸில் கடன் வாங்கிக்கிறோம், நாம் இந்த பாக்ஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் டார்கெட் இருக்குல்ல 170. ஆமாம். இன்னொன்று பெண்டிங் டார்கெட் இருக்குது. அப்போ நாளைக்கு பெண்டிங் போதான்னு டார்கெட் பார்க்கணும், இருக்கு. நாளைக்கு ஓப்பனிங்கில் போதான்னு பார்க்கணும் பெண்டிங் டார்கெட்டுக்கு. கிடைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தா கூட அப்படியே அலை காட்டிட்டு போயிடலாம். இன்னொன்று மேக்ஸ் பெயின் ரெண்டாவது என்ட்ரி வந்தது இல்லையா, ரெண்டாவது நான் பாலா சார்கிட்ட பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் எடுக்கலாமான்னு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் ஹோல்டு பண்ணுறதுக்கு. இல்லை ஒரு லோ வருவான்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து மேக்ஸ் பெயின் பிரேக் ஆனதுக்கப்புறம் மேக்ஸ் பெயினில் ஒரு ரீடெஸ்ட் கிடைக்கும். இந்த இடத்துல கேண்டில் நிற்கவே முடியாது, மேக்ஸ் பெயின் பிரேக் ஆகிடுச்சு. மேக்ஸ் பெயின் பிரேக் ஆகிடுச்சுன்னா ஃபுல் டைம் ரேலி போகணும். ஆக்சுவலி ரேலி நல்ல பெரிய பெரிய கேண்டிலாக போயிருக்கணும், இன்றைக்கி அப்படி போகலை. ஆமா, ஆக்சுவலா மார்க்கெட் ஏறிச்சு, பிரீமியம் கம்மியா இல்லை இருந்துச்சு. மார்க்கெட் ரொம்பலாம் ஏறல. நீங்கள் அது எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 150 பாயிண்ட் ஏறிருக்கு. 150 பாயிண்ட்ல அதுக்கு என்ன 25,000 ரூபாய் ஸ்டாக், 150 பாயிண்ட்ல என்ன சொல்கிறது, ஆமா ஆமா. ரொம்ப நார்மல். அது நம்ம எதிர்பார்த்தது 60 பாயிண்ட் இனிஷியல் பேலன்ஸ், 120 பாயிண்ட் ரேலி, கரெக்டாக 120 பாயிண்ட் கிடச்சதான். கேட்டால் ஓவராலாகவே 120 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு, 140 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. 40 பாயிண்ட். ஸோ ஏற்கனவே நம்ம இன்றைக்கி பார்த்த இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸு 25-240 காலையில் சொன்ன டார்கெட் அது முடிச்சிடுச்சு. செகண்ட் டார்கெட், ஃபஸ்ட் டார்கெட் இங்கே கொடுத்துருந்தோம், செகண்ட் டார்கெட் இங்கே வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் விழ வேண்டிய இடம்னு பார்த்தோம்னா மேலே இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே மேலே இங்கே எங்கேயாவது ஓப்பனிங் இப்படி போயிட்டு இறங்கினா உண்டு, இல்லை அப்படியே போச்சுனாலும் சந்தோஷம்தான். எக்ஸ்பைரி என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். நமக்கு முன்னாடியே எதுவும் கெஸ் பண்ணவே தேவையில்லை. நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேயே தேடுவோம். அதனால் என்ன காலையில் ஆப்ஷன் ப்ரீமியம் என்ன காட்டுதோ அதை பை பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துடலாம், அவ்வளோதான். நாளைக்கு நம்ம பார்க்குறதா இருந்தால் ஒரு இந்த மணி எடுத்துப்போமா, இந்த மணினா 200 எடுத்துப்போம், இல்லைனா 100 எடுத்துப்போம். 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே இருக்குது 2500. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு எப்படி இருக்கணும்னா இப்போ என்ன பார்க்கணும், ஆஃப்டர் மார்க்கெட் வச்சு பார்க்கணும். மார்க்கெட் முடிஞ்சிடுச்சுல்ல, ஆஃப்டர் மார்க்கெட்டில் உங்களுக்கு எப்படி இருக்குது மார்க்கெட் பார்க்குறதுக்கு. நாளைக்கு இந்த கேண்டில் தான் மெயின். அப்போது இதோடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, 270. இது உள்ளே என்ட்ரு ஆச்சு அப்படின்னா, உள்ளே என்ட்ரு ஆச்சுன்னா பெரிய பெரிய கேண்டில் ஒன் சைடு ரேலி ஓடிடும். சார் ஆக்சுவலாக இப்போ இதுக்கு உள்ள என்ட்ரி ஆகுதுன்னா, சப்போஸ் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே அது மேலே ஒரு 50 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆனா ரீடெஸ்ட் எடுக்க ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா? ரீடெஸ்ட் எடுத்தாலும் நமக்கு எந்த பாக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பாக்ஸாக இருக்கும், இந்த பாக்ஸ் தானே, இந்த சின்ன பாக்ஸ் தான், இதுதான் உங்களுக்கு சப்போர்ட். 100 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி 140 வந்ததுக்கப்புறம் 128 ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் பை எடுக்கலாம். இன்றைக்கி டார்கெட் எவ்வளோ சொன்னேன் உங்களுக்கு நான் இன்றைக்கி இதுக்கு
இது 200 சொன்னீங்க சார். 200 சொன்னேன்னா நாளைக்கு நாளைக்கு உடைய ஓப்பனிங்கு இன்னைக்கு ஆஃப்டர் மார்க்கெட்னு சொல்லி கொடுத்து இப்போ அனலைஸ் பண்ணுவோமா? பண்ணால் 200 லைனில் உங்களுக்கு என்ன வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்களா? 198ல் 198 நாளைக்கு 198ல் இதுக்கு என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அத மேல ஸோ இதாயிடுது. அந்த நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா மார்க்கெட் க்ளோசிங்கு? இது நம்ம 200 கொடுத்து இன்னைக்கு காலையில் கேண்டில் எங்கே இருந்துச்சு? இங்கே இருந்தது. இங்க இருந்துச்சு. அங்கே இருக்கும்போது இந்த கேண்டில் இங்கே ஃபார்மே ஆயிருக்காது, இந்த ஸ்ட்ரக்சரே கிடச்சிருக்காது. ஏன்னா இது லாஸ்ட்டாக இப்போ க்ளோஸ் ஆகிற வேல்யூ வச்சுட்டு இந்த பாக்ஸ் ட்ரா பண்ணுது. ஆனால் கொடுத்த 200 அது கூட மேட்ச் ஆகிடுச்சு. அப்போது நாளைக்கு 200க்கு நம்ம என்ன டார்கெட்? 150 கொடுத்தோம். 150 அது என்ன இருக்குன்னு பார்ப்போமா? அதில் எதாவது இருக்கா? 125 125ல இருக்கு. 158 2 டார்கெட் இருக்குது. அதுக்கு மார்க்கெட் நாளைக்கு மேலே ஓப்பன் ஆகணும். ஏன்னா மேக்ஸ் பெயினுக்கு கீழே தான் நின்று இருக்கு. கீழே தான் இருக்கு. ஆமா. எது மேலே நின்று இருக்குன்னா இந்த மணி நின்று இருக்கான்னு பார்ப்போமா? இது வேணா நாளைக்கு நின்று இருக்கு. இது உங்களுக்கு நாளையோடைய மேக்ஸ் பெயினுக்கு இங்கே வரப்போகுது. நாளைக்கு இது மேக்ஸ் பெயினுக்குள்ளே தான் ஓப்பன் ஆக போகுது, தெரியுதா? நாளைக்கு மேபி எங்கே நாளைக்கு மேலே மேக்ஸ் பெயினுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா அப்படியே ஓடிடும் மேலே. இல்லை ஒன்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே இறங்கிடும். இந்த புட் ஆப்ஷன் மேக்ஸ் பெயினுக்கு மேலே, இந்த கால் ஆப்ஷன் மேக்ஸ் பெயினுக்கு மேலே இருக்குது. 150 எங்கே இருக்குது? 150யும் மேக்ஸ் பெயினுக்கு மேலே இருக்குது. 200 மட்டும்தான் உங்களுக்கு கீழே கரெக்டாக மேக்ஸ் பெயினில் நிற்கிது. அந்த பாட்டத்தில் கரெக்டாக அந்த 200 மட்டும்தான் அப்படி நிற்கிது. மற்ற எல்லாமே மேக்ஸ் பெயினுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இது கிராஸ் பண்ண போகுது அப்படின்னா ஹிண்ட்டே அதுதான், நாளைக்கு மேலே தான் போகணும். பார்ப்போம். சரி, புரிஞ்சதில் வேறு எதுவும் பெருசாக எதுவும் எலைட்டு அப்படியே பார்க்க தான் கண்ணா அப்படின்னா லைன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள்.